ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருமே சரி புதுசாக ஒரு ஆஃபீஸ் மாறும்போது இல்லை ஃப்ரெஷர்ஸ் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்கள் ஆஃபீஸ் எப்படி, ரொம்ப ப்ரெஷராக இருக்குமா, வேலை எப்படி, டஃப்போ? அவங்களும் சொல்லுவாங்க, ஐயோ இங்கே ரொம்ப டார்ச்சருங்க, பயங்கர ப்ரெஷராக இருக்கும், வேலையே பார்க்க முடியாதுன்னு. எல்லாத்தையும் கேட்டு நீங்களும் பயந்துகிட்டே போய் ஜாயின் பண்ணுவீங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரெஷராகவே இருக்காது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இங்கே வந்தீங்கன்னா ப்ரெஷர்னா என்னென்னு கேட்பீங்க. அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் ஃப்ளோரு, வேலைலாம் ஈஸி தான், அசால்ட்டு மேட்ரு, வா பார்த்துக்கலான்பாங்க. போய் பார்த்தா சில சமயம் ஒரே ஆஃபீஸ்லேயே ஒரு ப்ராஜெக்டோட கிளைண்ட் திடீர்னு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி கிளம்பிட்டாங்கன்னா அதுவரை அந்த ப்ராஜெக்டில் கம்ஃபர்ட்டாக கோட் பண்ணி இந்த கோடஸை அதே ஆஃபீஸ்லேயே வேறு ஒரு ப்ராஜெக்டில் தூக்கி போடும்போது அரை மாதத்துலேயே ஆள விட்றா சாமின்னு ஆஃபீஸை விட்டே அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. சில ஆஃபீஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுமே இங்கே 8ஆம் தேதி தான் சேலரி போடுவாங்கன்னு. ஸ்பாட்டில் சொல்லலான்னு இருந்தோம், இதை இல்லடா முதல்ல சொல்லணும். சொன்னாதான் யாரும் இன்டர்வியூ வர மாட்டீங்களே, அது எந்த ஆஃபீஸ் சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து ஒரு சில ஆஃபீஸ்லாம் சாப்பிட்லான்னு பேண்ட்ரி போனீங்கன்னா புறாலாம் பறக்கும், பக்கா மெயின்டெனன்ஸ். இது என்ன பேண்ட்ரியா இல்லை பறவைகள் சரணாலயமா? சேர் இருந்தால் டேபிள் கிடைக்காது, டேபிள் இருந்தால் சேர் கிடைக்காது, ரெண்டும் கிடச்சி உட்காந்து சடனாக சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ சமுதாய நலக்கூடத்தில் உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு வாக்கின் இன்டர்வியூவில் புதுசாக செலக்ட் ஆன கோட் ரிப்போர்ட்டுன்னு ஹெச்ஆர் ஃப்ளோருக்கு வர்றாரு. வந்துட்டு இவங்க தான் அவங்க டிஎல்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். டிஎல்லும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவர் கூட்டம் போயிட்டு ஏதாவது ஒரு சீனியர் கோடர் பின்னாடி உட்காந்து அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அங்கே போய் உட்காந்து அப்சர்வ் பண்ண போகிறது அந்த சீனியர் கோடர் பேச போகிறத மட்டும்தான். நாங்களே இங்கே தானே செத்துட்டு இருக்கோம். டிஎல் நல்லா பேசியிருப்பாரு, ஸ்டார்டிங்கில் தான் நல்லா பேசுவார், ஆனால் அவர் ஒரு சைக்கோ, நம்பிடாத, ஏய் இடிக்காமல் உட்காரு அப்படி சொல்லி இவன் சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களும் இதோ பிரேக் போயிட்டு வரன்னு போவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போவாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. திடீர்னு டிஎல் வந்து கேட்பாங்க, எங்கே அந்த புதுசாக அந்த கூட இருக்கானோ உங்கள்கிட்ட தானே பேசியிருந்தாங்க. அதான் என்கிட்ட தான் பேசியிருந்தாங்க, அது டீ சாப்பிட்டு வர பண்ணாங்க, வந்துடுவாங்க 5 நிமிஷத்தில். இந்த ஈஸி டஃப் ப்ரெஷர் அவங்க எனக்கு செட் ஆகாது, அது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட மென்டல் கெப்பாசிட்டி பொறுத்தது. ஒருத்தர் வந்து இந்த ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த ஆஃபீஸ் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபீஸாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபீஸு சில பேர் வந்து நினச்சி கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க. அப்போது ஒரு ஆஃபீஸை பற்றி வர ஃபீட்பேக்குங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஆனால் அது நமக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ.